நம்ம திமுக அரசு என்ன செஞ்சுது? உதாரணத்துக்கு நம்ம நேரு இருக்காரு, அவருடைய துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் ஒரு 2000 போஸ்ட்டை அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் மாதிரி அந்த போஸ்ட்டுகளை அவர் எப்படி ஃபில்அப் பண்ணார்? இன்டர்வியூ வச்சு, பரீட்சை வச்சு, தகுதி பார்த்து பண்ணாரா? இல்லை, 35 லட்சம் கொடுத்தா போஸ்ட் உண்டு உனக்கு. அதில் ஒரு 1000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க வேலை இல்லாத இளைஞர்கிட்ட. இப்போ கொடுமைன்னு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடிட்டு இருந்ததுன்னுவாங்க. அதுபோல் இவனே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வயசாகிட்டே இருக்குது. வேலை கிடைக்கலன்னா கல்யாணமும் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது செயின் ரியாக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு வேலை இல்லைன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கும் பல பேர் தயங்குவானே. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே 30 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் பொண்ணே கிடைக்காத. இது பல பிரச்சனைகளை, சமூக பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கும் வேலை இல்லாத இருக்கிறது. அப்போ இவர் வேலை இல்லா திண்டாட்டத்தை எப்படி டீல் பண்ணணும்னு இப்படி யோசிக்கிறார் இவர். ஆனால் திமுக அமைச்சர்கள், நேரு போன்றவர்கள் இதை வச்சு எப்படி காசு பண்ணலாம், இந்த திண்டாட்டத்தை நமக்கு எப்படி பயன்படுத்திக்கலான்னு பண்ணுறாங்க. இப்போ இடி விசாரிக்க போது இவங்க எஃப்ஐஆர் போடலை, கோர்ட்டு சொல்லியும் போடலை. ஏன்னா இவங்க மடியில் கனம் இருக்குது.